வாழ்க வளமுடன். இன்னைக்கு நாம காலிஃப்ளவர் வடை போட போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: காலிஃப்ளவர் பாதி, ஒரு கப்பு கடலைப்பருப்பு, தேவையான அளவு உப்பு, வெங்காயம் 2 பச்சை மிளகாய், கொத்தமல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, சோம்பு 1 ஸ்பூனு, இஞ்சி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுப்போம். கொஞ்சோண்டு கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணிங்க. ஒரு பச்சை மிளகாவை பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுங்க. கொத்தமல்லி கட் பண்ணிங்க. புதினா கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த காலிஃப்ளவரை நல்லா நம்ம திருவள்ளில் வச்சு திருவினோம்னா இந்த மாதிரி திருவிடுவோம். அது அடுத்தது மாவு நான் இப்போ மாவு அரைச்சி வச்சுருக்கேன். இது கடலைப்பருப்பு, இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு சோம்பு, இது எல்லாத்தையும் போட்டு நம்ம இந்த மாதிரி கொரன்னு வடைக்கு ஏற்ற மாதிரி அரைச்சி வச்சுப்போம். உப்பு போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ வாங்க இதை எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிப்போம். இதை போட்டு வச்சுருக்கேன். இதில் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் போட்டு கலந்துடுவோம். காலிஃப்ளவரும் போட்டுப்போம். போட்டு நல்லா கலந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுடுவோம். அப்போ தான் நல்லா வாசனையாக நல்லா இருக்கும் சுடும்போது. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கிட்டோம்னா நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும். அந்த 10 நிமிஷம் ஊறுறது நல்லா இருக்கும் வடை. நம்ம ஒரு 10 நிமிஷம் இதை மூடி ஊற வச்சுடுவோம். இப்போ கடாய் வச்சுருக்கோம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கடாய் வச்சுருக்கோம். எண்ணெய் ஊற்றிடுவோம். எண்ணெய் காஞ்சிடுச்சிங்க. நம்ம இப்போ இதை உருட்டி இப்படி தட்டி இதை இப்படி போட்டுப்போம். இந்த மழை காலத்துக்கு இந்த வடை சாப்பிட்டு ஒரு காஃபி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க. நல்லா இருக்கும். நீங்கள் வாழைப்பூ வடை இதெல்லாம் செய்யும்போது எப்படி செய்கிறீங்களோ அதே தான். இப்போ கொஞ்சம் வெந்துருச்சுங்க. இப்போ பாருங்க நல்லா செவக்க வந்துருச்சு. நல்லா எண்ணெய் இருவனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடுவோம். இந்த குளிர்காலத்துக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். சுட சுட சாப்பிட்டு நம்ம காஃபி, டீ இதெல்லாம் சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க. எண்ணெயும் ரொம்ப இருக்காது. எல்லாம் பக்கோடா அது இதுன்னு போடுவாங்க. நம்ம வடை செய்கிறோம். இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க காலிஃப்ளவர் வடை. சூப்பராக நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு பாருங்க. இந்த பாருங்க எண்ணெயும் ரொம்ப இருக்காது. அதனால வயசானவங்க எல்லாருமே சூப்பராக சாப்பிடலாம். சுட சுட இருக்கும், நல்லாவும் இருக்கும். செஞ்சு பாருங்க. ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நட்சத்திர நிலவ சேனலுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.